Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தீபாவளி பலகாரங்கள். அதாவது என்ன ரொம்ப எளிமையா, அதாவது என்ன கடையில் வாங்காமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 300 to 500 வரைக்கும் ஆகும்னா, நம்மளுடைய பட்ஜெட் என்னென்னா 200குள்ளேயே நம்ம செய்யக்கூடிய பலகாரங்களில் அதாவது ஈஸியாக முடிஞ்சிடும், செலவு ஜாஸ்தி இருக்காது. அதாவது எளிமையான பலகாரங்கள் தான் நம்ம செய்ய போகிறோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பலகாரங்கள் செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் பர்ஃபி. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது இது என்ன துருவி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற கருப்பு நம்ம எடுத்துடலாம். அதாவது ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இது எப்படின்னா தேங்காயில் பாதி கொஞ்சம் நம்ம வேஸ்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி வரும். கருப்பாக இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், மேலே இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, பட் ஜாஸ்தி வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு தேவையானது சர்க்கரை 350 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கூட உடைச்ச கடலை 1 டீஸ்பூன், முந்திரி ஒரு 5 முந்திரியை உடைச்சி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பொட்டுக்கல்ல இதையும் போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் ஆல்ரெடி வச்சுருக்கிறோம், இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதம் போயிடணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். அதாவது என்னென்னா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிட்டோன்னா அந்த தண்ணி இருக்காது. இது ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அதாவது வெளியில் வச்சாலும் பர்ஃபி கெட்டு போகாது. நல்லா வறுத்துட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 350 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 டம்ளர், அதாவது எதில் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரையட்டும். இது ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம கம்பி பதம் சீக்கிரமாக வந்துடும். கையில் தொட்டால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுருண் நல்லா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பால்கோவா. இது ஸ்வீட் இல்லாத பால்கோவா. இது ஆட் பண்ணுறதுனால நல்லா பைண்டிங் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு பட்டர் பேப்பரில் கீ தடவி இருக்கிறோம். இதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயரில் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பொட்டுக்கடலை பர்ஃபி. பொட்டுக்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை நம்ம 200 கிராம் எடுத்துருக்கிறோம். இது கூட ஒரு 20 முந்திரி எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையும் முந்திரியும் நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை முந்திரி அரைச்சிட்டோம். இதை சளிச்சுக்கலாம். நம்ம சளிச்சிட்டோம். இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். நெய் வரும். இது 3 ஸ்பூன் அளவு வரும். சளிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, டெசிகேட்டட் கோகோனட், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த நெய்யில் வறுத்தாலே போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது சத்தான உருண்டையும் கூட. கீ நிறைய ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். நான் ரொம்ப குறைவாக தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை இருந்தாலும் ஓகே, வெல்லம் இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி சர்க்கரை எடுத்துருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை 150 கிராம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரையட்டும்.
ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி நுரைச்சி வந்தாவே அதே மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா இது அப்படியே ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துனா என்னென்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நுரை மாதிரி வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து பதம் வந்து கரெக்டான பதம். இப்போ நல்லா சுருண்டு வரும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும். இப்படி பார்த்தா நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரணும், அதாவது வெள்ளையாக தெரியும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சமப்படுத்திடலாம். இதுக்கு மேலேயே நம்ம பாதாம் இருந்துச்சுன்னா பாதாமிலேயே தூவிக்கலாம். இது ஒரு 5 பாதாமை சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் ஆகணும். அதுக்கப்புறம் செட் ஆகிரும். நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் பர்ஃபி. தேவையான பொருட்கள், நம்ம கேரட் 3 கேரட் எடுத்துக்கலாம். இதை வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா தேங்காய் பவுடர், டெசிகேட்டட் தேங்காய் பவுடர். இதை வந்து நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் 6 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு உருகுனதுக்கப்புறம் முந்திரியை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இது நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டியதில்லை. பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறம் ஆகிடுச்சு. வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம கேரட்டை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிடணும். ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நெய்லேயே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கூடவே டெசிகேட்டட் கோகோனட் இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவின தேங்காயும் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து தனியாக தான் நம்ம வறுக்கணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கேரட் கூடயே நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் பாதி நான் ஆட் பண்ணுற தண்ணி. சர்க்கரையை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம கீ லைட்டாக தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பர்ஃபி வந்து அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதாவது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் ஆல்ரெடி வந்து கோகோனட் வறுத்து வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏலக்காய் வந்து வாசத்துக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சர்க்கரை வந்து நுரக்கட்டி பொங்கி வர ஸ்டேஜில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற கேரட் தேங்காய் இதை கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வறுத்து வச்சுக்க முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர டைமுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஸ்லைஸ் போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது செட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். கேரட் கோகோனட் பர்ஃபி ரெடி. எனக்கு செய்ய போகிறது பிரெட் பர்ஃபி. தேவையான பொருட்கள், நம்ம பிரெட் வந்து 6 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒயிட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், வீட் ப்ரெட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது நம்ம கோகோனட் துருவின தேங்காய் இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே. இது ஆல்ரெடி வந்து கோகோனட் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து கடையிலே கிடைக்குது. நான் வந்து அது வந்து அரை கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து திராட்சை ஒரு 10 திராட்சை, ஏலக்காய் 6 ஏலக்காய் பொடியாக, அதாவது என்னென்னா சீட் மட்டும் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரெட்டு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சுட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த கார்னர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரியாக இருக்கணும், இப்படி இருக்கணும். இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். அதாவது இந்த ப்ரெட் தூளையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் நம்ம நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரெட் தூளை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இதுலேயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு மாதிரி ஆகிடும். அதாவது தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஆல்ரெடி ப்ரெட்லேயும் ஸ்வீட் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நட்ஸு பிடிக்குதுன்னா நீங்கள் பிஸ்தா, கேஷ்யூ நட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெய்யில் தாளித்து இந்த ப்ரெட் பர்ஃபி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சமாக, ட்ரை கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறேன். அதாவது டாப்பிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சீக்கிரமாக பாகுபதத்துக்கு வந்துடும். நம்ம 30 செகண்டில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் தூளையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரையை வந்து நல்லா இழுத்துக்கும் ப்ரெட்டு. ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்லேயும் தேங்காய் எண்ணெய் இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ண எப்போவுமே ஆயில் வந்து ரிலீஸ் பண்ணும் நம்மளுக்கு. அதனால் என்னென்னா கரெக்டாக வந்து பதமும் கிடைக்கும். கட்டி இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க. இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் இருக்கிறதே போதும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா அதாவது நெய் வந்து தேங்கி இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட் இருந்துச்சுன்னா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். சுவையான ப்ரெட் பர்ஃபி ரெடி. தீபாவளி பலகாரங்கள் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.